இன்று திரு அவையானது புனித ஜார்ஜினுடைய திருநாளை கொண்டாடுகிறது. 3ஆம் நூற்றாண்டிலே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய லிடா என்ற இடத்திலே இருந்த ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு அன்பு மகனாக பிறந்தவர் தான் இந்த ஜார்ஜ். சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்தவர் இவர். ஆனால் பின்னாளிலே வளர்ந்து பெரிய ஆளானார். எந்த அளவுக்கு என்றால் ரோமையை ஆண்ட தியோக்லேஷியன் என்ற மன்னனுடைய படைப்பிரிவில் படைத்தளபதியாக உயர்ந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த தியோக்லேஷிய மன்னன் ஒரு ஆணையை பிறப்பித்தார். என்ன ஆணை என்றால், யாரெல்லாம் ரோமை கடவுளை வழிபடவில்லையோ அவர்கள் சாக வேண்டும். இதுதான் அவன் பிறப்பித்த ஆணை. இந்த ஆணையை அவன் ஜார்ஜ் வழியாக நிறைவேற்றினான். ஆனால் ஜார்ஜ் தெளிவாக சொல்லிவிட்டான், நான் ரோமை கடவுளையும் வழிபட மாட்டேன், யாரையும் சித்திரவதை செய்ய மாட்டேன், மாறாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வேன் என்று சொன்னான். இதை கேட்டு மன்னன் கிளர்ந்தெழுந்தான். என்னுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதா, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதா, முடியாது என்று சொல்லி இந்த ஜார்ஜை கடுமையாக சித்திரவதை செய்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜார்ஜ் நமக்கு ஒரு ஆழமான செய்தியை உணர்த்துகிறார். பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆவது அதிகாரம் 21வது வார்த்தையை சொல்வார், நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, சாவு என்பது எனக்கு ஆதாயமே. இந்த வார்த்தைகளை ஜார்ஜினுடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரையே துறந்தார். புனித ஜார்ஜினுடைய திருப்படங்களை நாம் பார்த்தோம் என்றால் அவர் அழகையை வெல்வது மாதிரியான காட்சி இருக்கும். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உண்மையாக நடந்ததா, கற்பனையா என்று தெரியவில்லை. ஆனால் நாம் அநீதியை வெல்ல வேண்டும், தீமையை வெல்ல வேண்டும் என்பதை இவர் நினைவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர், ஒரு பள்ளிக்கூடத்திலே தேர்வு நடைபெற்றது. மாணவர்கள் எல்லாம் மும்முரமாக தேர்வு எழுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் எழுதாமல் இருந்தார். பக்கத்தில் இருந்த மாணவன் கேட்டான், ஏன் தேர்வு எழுதவில்லை என்று கேட்டதற்கு, நான் படித்ததெல்லாம் மறந்து போய்விட்டது என்றார். அப்போது பக்கத்தில் இருந்த மாணவன் சொன்னான், என்னை பார்த்து எழுது. அதற்கு இந்த மாணவன் சொன்னான், நான் பார்த்து எழுதி தேர்விலே வெற்றி பெறுவதை விடவும் பார்க்காமல் எழுதி தோற்றுப்போவதை மேல் என்று தன்னுடைய முடிவிலே உறுதியாக இருந்தான். அவன் அந்த தேர்விலே தோற்றுப்போனாலும் கூட அவன் உண்மையாக இருந்ததால் பின்னாளிலே உயர்ந்த இடத்தை அடைந்தான். அப்படியானால் நாம் ஒருபோதும் தீமைக்கு துணை போகக்கூடாது, உண்மையினுடைய வழியிலே நடக்க வேண்டும். அதைத்தான் ஜார்ஜ் நமக்கு நினைவுபடுத்துகிறார்.